ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. பேன் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. பாருங்கம்மா, எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா செவந்து வர டைமில் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணிங்கம்மா. கூடவே 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். பாருங்கம்மா, இது எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். பாருங்கம்மா, வெங்காயம் பச்சை மிளகாலாம் எல்லாம் வதங்கி வர டைமில் இந்த சட்னிக்கு வந்து கொத்தமல்லி தான்மா மெயினானது. கொத்தமல்லி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்குங்க. நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ வந்து இதை சேர்த்துடலாம். இதில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துடாதீங்க, இதையும் சேர்த்துக்குங்க. அடுப்பு தீ வந்து சுத்தமாக குறைச்சிடுங்க. கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இது கூடவே உப்பு சேர்த்துடலாம். நமக்கு வந்து கலர் வந்து கொத்தமல்லியோட பச்சை கலர் கொஞ்சம் அப்படியே இருக்கணுமா, அதனால் ரொம்ப நேரம் வதக்காதீங்க. பாருங்கள், எவ்வளோ கொத்தமல்லி சேர்த்தாலும் உடனே வதங்கிடும். ஆனால் இந்த சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுமா. பாருங்கள், கொத்தமல்லி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கம்மா, கொஞ்சமாக புளி இது வந்து கழுவிட்டு சேர்த்துக்குங்க. இந்த சூட்லேயே சேர்த்துருங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் நம்ம ஆற வைக்கலாம். பாருங்கம்மா, வதக்கி வச்ச கொத்தமல்லி வந்து நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். இது கூடவே திருகின தேங்காய் கொஞ்சமாக. நான் வந்து ஒரு 3 பீஸு தேங்காய் எடுத்து திருகில் போட்டு வச்சுருக்கோம்மா. தண்ணி வந்து திட்டமாக சேர்த்துங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கம்மா, கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம்.